நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 28 சனி பகவான் அப்படிங்கிறவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி. இது நாள் வரை பார்த்தீங்கன்னா மீனம் ராசியிலிருந்து அருள்பளித்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான். நீதி, நேர்மை, உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும். பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சனி பகவானால தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது. இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார், வளர்ச்சியை காண்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும்? மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது, அதெல்லாம் எப்படி கையாள்றது? இந்த சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி உங்களுக்கு என்ன விதமான சூழ்நிலை, என்ன விதமான சந்தோஷத்தை, என்ன விதமான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முடிவாக நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கையில் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற சூழ்நிலைகள் நீங்கள் கையாண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சனி பகவானின் வக்ரவம் அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு. என்னென்னா உடல்நிலை, மனநிலையில் பல்வேறு விதமான மாற்றங்களை உருவாக்கிருச்சு. நீங்கள் ஒன்று செய்வீங்க, எதிர்த்தரப்பில் ஒன்று செய்வாங்க. பழைய விஷயங்களை நிறைய அசை போட்டு பேசியே பார்த்தீங்கன்னா குழப்படிகள் நிறையா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரவம் 3ஆம் இடத்துல வக்ரவம் அடைகிறது அப்படிங்கிறது எந்த முயற்சி எடுத்தாலுமே தோல்வி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருச்சு. எந்த முயற்சி எடுத்தாலுமே தோல்வி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லைங்க, உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தடுமாற்றங்கள் வந்துருச்சு. எதை செய்ய போனாலும் ஒரே தடுமாற்றம். தொழிலில் சரியான லாபம் இல்லை, வேலையில் சரியான ஒரு அமைப்பு இல்லை, வேலையே போக முடியலை. அதே போல் சரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் அதை அனுபவிக்கலாம் அப்படின்னா அதுலேயும் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியலை அப்படிங்கிற குழப்பம். அக்கம்பக்க உறவுகளில் ஒரே சங்கடங்கள், சங்கடங்கள் அப்படின்னு நிறைய விஷயத்தை சந்திச்சாச்சு. இதெல்லாம் சரியா? எதனால் நடந்துச்சு அப்படின்னா, சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதியில் நிலையில் இருந்தாருனாலே என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும்? நீங்களே வக்ரகதி நிலையில் இருக்கிற மாதிரி தான். அதாவது எதையுமே சரியாக முடிவெடுக்க முடியாது. நம்ம பேசுகிறத மற்றவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு தேவையில்லாத குழப்பம், வருத்தம் அப்படிங்கிறது வரும். நம்ம நிலையிலே நம்ம செய்கிறது சரியா தப்பான ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு குழப்பம் வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் சரியாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை அளிக்குமா, தீமைகளை அளிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வக்ரவ நிவர்த்திக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நன்மைகளே நடக்க போகுது. ஏன்னா படாத கஷ்டங்களை பட்டு முடிச்சிட்டிங்க. இனி கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மகர ராசி அன்பர்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிமே இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது எடுக்கிற முயற்சிகள் கை கொடுக்கும், ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பயணங்களால் உங்களுக்கு லாபம் வரும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்குது. இனிமேல் மகர ராசி அன்பர்கள்
சனி பகவானை பார்த்து பயப்பட வேணாம். வக்ரவ நிவர்த்திக்கு பிறகு உங்களுடைய வேலை, தொழில், வருமானம், குடும்ப அமைப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவு நல்ல மாற்றத்தை சந்திக்கிற வகையில் சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் ஒரு சோதனையை கொடுத்துட்டாரு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களுக்கு இனி பக்கபலமாக அவர் நிற்க போகிறாரு. அதனால் இனி எடுத்த காரியங்களில் ஜெயிக்க போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க, உறவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பாருங்கள். தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பாருங்கள். பார்த்துக்கிட்டு அதற்கான முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.